ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 24th ரெசிபியில் என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்க்கலாம். எப்போவுமே ரெசிபிஸில் சோறு, குழம்பு, கூட்டு இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அச்சார் எப்படி, அச்சார்னால் பிக்குன்னு சொல்லுவாங்க, ஊறுகாய், நம்ம ஊரில் சொல்லுவோம்ல தமிழில் ஊறுகாய், அது எப்படி தான் செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து என்னென்னா நம்ம லெமனும் ஈந்த குழம்பும் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சில்லி பவுடர் இருக்குல்லாம் 2 ஸ்பூனும் போட்டுட்டு பட்டைத்தூள், இதில் ரொம்ப ஹைலைட் வந்து பட்டைத்தூள், அதையும் போட்டுட்டு இது நாங்கள் இடித்தது என்ன அப்படின்னா கடுகு, நம்ம உழுவனா வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு நல்லா இடிச்சிட்டு அதை போட்டு நல்லா கிளறணும், அதுதான் மணம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டுருணும். ஸோ இதுக்கு உள்ளே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பச்சை மிளகு அதையும் போட்டேன். அதுக்கப்புறம் ஈந்த பழத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அது உள்ள குரு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு இதை போட்டு இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நமக்கு சாஃப்டாகணும். இப்போ நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக ஹார்டாக இருக்கும். ஸோ இது ஹார்டாக இருக்கிறதுக்குள்ளே அந்த சைடில் என்ன பண்ணலாம், லெமனை நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டாச்சு. போட்டுட்டு பாருங்கள், மேலேயும் கீழேயும் உள்ள அந்த காம்பு சைடு இருக்கும்ல, அதை வெட்டிட்டு 4ஆக கீறிட்டு 2ஆக கீறுங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு இதில் 4 அப்படி வந்துடும். அப்படி 3 அடுக்காக 4 கையை இதை மாதிரி வெட்டிடாதீங்க. பார்த்து, எங்களுக்கு கத்தி பெருசுங்க, அதனால் பார்த்து தான் வெட்டணும். ஸோ நல்ல சூடாகவும் இருக்கும். ஏன்னா சுடுதண்ணிலியாங்க நம்ம வந்து லெமன் போட்டிருக்கோம், அப்போ தான் வேகும். நம்ம வேக வைக்கவே அவசியம் இல்லை. சுடுதண்ணிலே பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாயிரும். தேவையான அளவு உப்பும் போடுங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. இந்த பழத்தில் என்னென்னா ஹெச்பி வந்து ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஹெச்பி வந்து கூடும். அதுக்கு தான் இது ஹைலைட்டு. டேட்ஸை தான் இந்த பழம்னு சொல்கிறது. இங்கே வந்து கஜூர்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊரில் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நல்லா சாஃப்டாக பார்த்திங்கன்னா கிளறும் போதே நமக்கு வந்து ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருந்ததில்ல. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், லெமன் கட்டி வச்சது தான் போடணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இனி கிளறி விடணும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும். நான் ஆல்ரெடி உப்பு போட்டோம்ல, திருப்பியும் நம்ம இந்த ஜூஸஸ் எல்லாமே வடியணும். தேவையான அளவு உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், திருப்பியும் உப்பு போடலாம். சரியா? அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஜூஸி நம்ம கட் பண்ணது அந்த பிளேட்டில் இருக்க ஜூஸியும் விட்டுறக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் ஒழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் எல்லா சைட்லேயும் அந்த ஈந்த பழம் வந்து அச்சார், அதான் இதில் வந்து லெமனும் ஈந்த பழமும் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பெரிய கரண்டி இருந்துச்சுன்னா பெரிய கரண்டி வச்சு கிண்டுங்க. உங்கள் கைக்கு வந்து எது பிடித்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெருசும் வச்சு கிண்டுவேன், சின்னதும் வச்சுருவேன். சம்டைம்ஸ் சின்னது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஸ்பூனை வச்சு கிண்டது, ஆனால் ஸ்பூன் வச்சு கிண்டது தான் கொஞ்சமாக ஊற்றுக்கு செய்ய இருந்தால் ஸ்பூன் வச்சு கிண்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கரண்டி மாதிரி வச்சு கிண்டுங்க. நல்லா கிண்டி எல்லாமே இந்த காரம், எரிவு, இனிப்பு இது எல்லாமே மிக்சடாக ஒரு இதுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இன்னொன்று லாஸ்ட்டாக நம்ம ஒரு இது சேர்ப்போம். அது என்ன அப்படிங்கிறத நான் காட்டுவேன். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுக்கப்புறம் லெமன் வந்து ரொம்ப நல்லது, விட்டமின் சி இருக்குது, சிட்ரிக் ஆசிட் வர ரொம்ப டேஸ்ட்டு. நான் இதோடு எத்தனை தடவை செஞ்சாச்சு, 4-5 தடவை செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இதில் என்ன அடுத்துல விநாயகரியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அதில் வெள்ளம் குளிக்க வச்சிச்சு, அது மாத்திரம் சூடாக்கி இதில் இடும். இது நல்லா மெல்ட் ஆகி வரணும். இனி ചൂട് ആറിയ ശേഷം നമ്മൾ വേറെ ഏതെങ്കിലും ബോക്സിലിട്ട് വയ്ക്കും. ഉപ്പ് വേണം.
ഇങ്ങനപ്പം സ്പൂൺ കഴിഞ്ഞു കേട്ടോ പരിപാടി. இதேமாரி செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் வரேன். பாய் பாய்.